ஹாய் சாய் அக்குபஞ்சர் சென்டரோட வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மேடம் வந்து எனக்கு மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணி சில விஷயங்கள் நானும் கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு. மீன்வேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் தான். நானும் அவங்க கொடுக்குற ரிப்ளையெல்லாம் நானும் பெனிஃபிட் ஆகிறேன். வியூவர்ஸான நீங்களும் ரொம்ப பெனிஃபிட் ஆகிட்டு இருக்கீங்க. எல்லோரும் வந்து பல விஷயத்துக்கு ஒரு தீர்வு இருக்குது. ஆனால் நியூ இயர்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அதுக்கு ஒரு தீர்வே இல்லை. அது அந்த நியூ இயர்ன்றது எப்படி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம், மேடம் என்ன மாதிரி ரெசல்யூஷன்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மேடம் வணக்கம். வணக்கம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நன்றி. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து கண்டினியூஸாக பல வீடியோஸ் போட்டுகிட்டே வரீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதோ ஒரு இதில் அது பெனிஃபிட் ஆகிட்டே இருக்குது. மேடம் ஹாப்பி நியூ இயர் சொன்ன காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹாப்பி நியூ இயர்னாவே விஷ் பண்ணுறோமோ இல்லையே எல்லாரும் உள்ளுக்குள்ளே ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம். பட் அதை ஃபாலோ பண்ண முடியல. நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? நம்ம வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 எல்லாருக்குமே நல்லபடியாக அமையணும்னு இறைவனை பார்த்துருக்கேன். சூப்பர் சூப்பர் மேடம். அப்படியே ஒரு வாழ்த்து பாடலாகவே பாடிட்டீங்க உங்கள் வணக்கத்தை. மேடம் அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்க, நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறது? ஆக்சுவலாக நம்ம ஒரு பிளான் வைப்போம், அதை வந்து கண்டினியூ பண்ண மாட்டோம். ஒரு அதிகபட்சம் ஒரு மாதம் போவோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுவோம். பாக்கி 11 மாதமும் அடுத்த நியூ இயர் வரட்டும் வச்சுக்கலான்னு இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எது நம்மளால் முடியுமோ அதை எடுத்து ஹெல்த்துக்காக ஒன்று எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம மைண்டுக்கு மெயினானது நான் திரும்ப எல்லா சேனல்லையும் சொல்கிறேன், எல்லா இதுலேயும் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. நம்ம என்னதான் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு சம்பாதிச்சாலும் எல்லாம் பண்ணணும், மனசை பிடிக்கணுன்றது மனசை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணால் காலையில் நம்ம தூங்கி எழுந்த உடனே ஒரு சின்ன இதுதான், சடனாக எழுந்த உடனே இன்றைக்கி இந்த வேலை அந்த வேலைன்னு அப்படியே நம்ம வந்து ஹரிபரியாக ஓடாமல் முழித்த உடனே ஒரு 3 நிமிஷமாவது நமக்கான ஒரு டைமாக எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல வேர்ட்ஸ், நான் சொன்ன நற்பவி மந்திரம் சொல்லியிருக்கேன் இல்லை, இதெல்லாம் இல்லை. சுவிட்ச் வேர்டில் வந்து தமிழில் ஒன்று சொல்கிறேன், தெம்புன்ற ஒரு வேர்டு நமக்கு வந்துட்டு ரொம்ப அது வந்து தெம்பாக இருந்தால் தான் நீங்கள் எல்லா வேலையுமே பார்க்க முடியும். நான் வந்து ரொம்ப சோர்வாகவே இருக்கேன், எழுந்துக்கும் போதே டயர்டாக இருக்கணும் போது என்னால் எதுவுமே அடுத்தடுத்து என்ன இந்த வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், அதை முடிச்சுட்டு இப்போ அப்படியே மைண்டே ஒரு மாதிரி அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அது இல்லாமல் எடுத்த உடனே ஒரு 10 தடவை தெம்புன்ற வேர்டை நல்லா வாய் விட்டு சொல்லலாம். ஒரு சின்னதாக வந்து ஒரு அப்படியே எழுந்து அப்படியே கிச்சனுக்கு போகிறது லேடிஸ், இல்லை அப்படியே எழுந்து ஜென்ஸ் வந்து பேப்பர் எழுந்த உடனே ஃபோனை பார்க்குறது இல்லாமல் நம்மளை நாம் வந்துட்டு நமக்கு நாமே ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு இன்றைக்கி பொழுது நல்லபடியாக இந்த டே ஃபுல்லாக நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்னோடய வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக பண்ணுவேன், தெம்பாக இருப்பேன், தெம்புன்ற வேர்டு ஒரு 10 தடவை திரும்ப சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம். இது ஒரு ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து நீங்கள் எந்த டயத்தையும் நீங்கள் நான் வந்து இதுக்கு 1 hour ஆகும்லாம் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான். அதுக்கு அதில் ஈஸியாக பண்ணலாம். அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இன்னொரு சுவிட்ச் வேர்டு, அது ரொம்ப நல்லாயிருக்கும். மார்னிங் நம்ம சன்னை பார்க்குறோமோ இல்லையோ, இந்த சுவிட்ச் வேர்டு எல்லாருமே சொல்லணும், கோல்டன் சன்ரைஸ் டிவைன் கவுண்ட் டுகெதர். நான் திரும்ப சொல்கிறேன், கோல்டன் சன்ரைஸ் டிவைன் கவுண்ட் டுகெதர். இதை திரும்ப ஒரு 21 தடவை சொல்லுங்கள். இல்லை எனக்கு சொல்ல முடியல, டிஸ்டர்ப் ஆகிடும், ஃபோன் வந்துட்டு இருக்கும், இல்லை குழந்தைங்க கத்திட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு டைரி போட்டு எழுதலாம் ஒரு 21 டைம்ஸ். இது எல்லாமே நம்ம மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கும். அந்த வேர்டுக்கு உண்டான ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு பவர் இருக்குது. அந்த வேர்டுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் நமக்கு நடக்கும். கோல்டன் சன்ரைஸ் டிவைன் கவுண்ட் டுகெதர்ன்றதுல வந்து நிறைய பேருக்கு சொல்லி நம்மளே ஒரு சோகமாக இருக்கும், ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற டயத்தில் இதில் ஒரு 10 தடவை சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். சூப்பர் மேடம். ரொம்ப சிம்பிள் இது. மேடம் இது வந்து என்னன்னா, நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து பார்க்குற வியூவர்ஸ் வந்து அவங்க நல்லா தான் இருக்காங்க, பட் சுற்றி உள்ளவங்க தான் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பட் அது மாதிரி டைமில் அவங்க எப்படி இருக்கலாம்? அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து தனியாக தெரியணும்னா நம்ம இந்த மாதிரி நம்ம வந்துட்டு டெய்லியுமே காலையில் ப்ரேயர் வந்து நான் பண்ணுற ப்ரேயர் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாள் முழுக்க வந்து நான் யாரையும் சங்கடப்படுத்தக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரும் என்னையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி. அதில் ஒன்று வந்து என்னோட கண்ட்ரோலில் இருக்குது. நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். தெரியாமல் எதாவது பண்ணாலும் சாரி கேட்குறது, இந்த தப்பு மறுபடியும் நடக்கக்கூடாதுன்றதை நான் உறுதியாக இருப்பேன். பட் அடுத்தவங்க என்ன கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறத நான் கேரண்டி கொடுக்க முடியும். ஆனால் அப்படி கஷ்டப்படுத்தினாலும் அதை பெருசாக நான் சுமக்கக்கூடாது. என்ன காலையில் ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டாங்க, என்னை வீட்லேயே எடுத்துக்கோங்களேன், சமையல் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டா, அதை நான் தலையிலேயே சுமந்துட்டுனா அந்த டே ஃபுல்லாக எனக்கு ஸ்பாயில் ஆகிடும். அப்படியா, சரி நாளைக்கு பார்த்து பெட்டராக பண்ண அப்படின்ற மாதிரி நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி போயிடணும். நம்ம எதையுமே நம்ம தூக்கி சுமந்தோம்னா நமக்கு தான் அது கஷ்டம். அதனால் மைண்டை வந்து லேசாக வச்சுக்கணும், மனசு வந்து ரொம்ப லேசாக இருக்கணும். மனது வந்து ஒரு மனம் வந்து குரங்கு மாதிரி தாவுன்னுவாங்க, அப்படி சொல்லாது, குழந்தை மாதிரி இந்த குழந்தைய தட்டி கொடுத்துட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, நல்லா தான் இருப்போம், திடீர்னு ஒரு கவலை நம்மளை சூழ்ந்துக்கும், காரணமே இருக்காது, ஏதோ ஒரு அப்படியே உட்காந்துடுவோம். ஸோ அப்போ அந்த மனசை தட்டி கொடுக்கணும். இப்போ என்ன ஆச்சு, நல்லா தானே இருக்குது, எல்லாமே நல்லா போயிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம பேசணும். நம்ம மனசு கூட நம்ம பேசணும்.
இது மாதிரி பேசினா வந்து கண்டிப்பா மத்தவங்களோட பேசணும். விஷயம். மேடம் இன்னொன்று குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சீக்கிரம் எழுந்துக்கோன்னு சொல்றாங்க. ஆனா வந்து யாராலுமே வந்து எழுந்துக்க முடியல. அப்படி வந்து அவங்களே வந்து ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க. நீங்க 4 மணிக்கு எழுந்துக்கோ, 5 மணிக்கு எழுந்துக்கோ, 6 மணிக்கு. இப்போ வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணிக்கு எழுந்தா கூட அவங்களுக்கு என்ன மாதிரி ரெமெடிஸ் கொடுக்குறீங்க? எப்படி அவங்களும் மற்றவங்க மாதிரி சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா? இல்ல இந்த சங்கல்ப முத்ரான்னு ஒண்ணு இருக்கு. 5 விரலும் வந்துட்டு இந்த கட்டை விரலோட மைல்டா டச் ஆயிருக்கணும். 2 கையிலுமே இது சங்கல்பம் இதுல வச்சுட்டு தான் நிறைய சங்கல்பங்கள்லாம் பெரிய பெரிய சங்கல்பங்கள்லாம் பண்ணுவாங்க. நீங்க ஆத்மார்த்தமா நைட்டு தூங்குறதுக்கு போய் இந்த சங்கல்ப முத்ரால வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கோங்க. பெட்லயே உட்காந்துட்டு நான் காலையில 5 மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அதுதான் இருக்கணும். உங்களுக்கு தாட் ஃபுல்லாக அது இருக்கணும். முத்ரா கரெக்டாக இருக்கா, ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கோமா, பிரீத் மூச்சு காற்று எப்படி போயிட்டு வருது. இது 10 நிமிஷம் நீங்கள் டெடிகேஷனாக இது ஸ்டார்டிங்லலாம் உங்களுக்கு அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். 2-3 நாள் கண்ணை திறந்தே கூட பண்ணலாம். ஏன்னா விரலெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது, வலிக்கும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்குது. இந்த கட்டை விரலோட பாக்கி 4 விரலோட எட்ஜும் சங்கல்ப முத்ரா மடியில் வச்சுட்டு நீங்கள் வஜ்ராசனத்தில் உட்காந்தா இன்னும் நல்லது, டைஜஷனும் நல்லா நடக்கும். பழக்கம் இல்லைன்னா நீங்கள் சம்மணம் போட்டே உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு இந்த முத்ராவில் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்கும். எல்லாமே பாசிட்டிவாக நீங்கள் அதுக்காக நம்ம வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ்லாம் போடவே கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை வச்சுட்டு என்னால் முடியுமா காலையில் எழுந்துக்கன்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஒருவேளை எழுந்துக்க முடியாமல் போச்சுன்னா 4 மணி சரி 5 மணி அப்படிலாம் அந்த டயத்தில் மாற்றுறாங்க. அதெல்லாம் இல்லை. ஒன்ஸ் டிசைட் பண்ணிவிட்டு இந்த முத்ராவில் உட்காந்துக்கோங்க. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு இது எழுப்பி விட்டுடும் உங்களை. ஆட்டோமேட்டிக்காக எழுந்துப்பீங்க. எழுந்தீங்கன்னா எழுந்த உடனே உங்கள் ரொட்டீனை ஆரம்பிச்சு. நம்ம இப்படி கை வச்சுட்டு இப்போ நாளைக்கு எழுந்தோடனே எல்லாரும் என் ஜிபேல எல்லாரும் அக்கௌண்ட்டில் பணம் போடணும் போட்டுருவாங்களா மேடம்? எல்லாரும் எப்படி போடுவாங்க? அது காரணம் இருக்கணும்ல. நீங்கள் யாருக்காவது ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரணும்னா அது ஒரு நியாயம் இருக்குது. எல்லாரும் போடணும்னு எப்படி போடுவாங்க? அப்போ நம்ம வர வேண்டிய, ஏன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு ஸ்டெப்பாக ஆரம்பிங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு கண்டிப்பாக எல்லாமே அதுக்கு உண்டானது நடக்கும். ஆனால் வந்து இதில் நீங்கள் சொன்ன பொறுமை ரொம்ப முக்கியம் நமக்கு. நம்ம வந்து இன்னைக்கு பண்ணிட்டு உடனே நாளைக்கு எல்லாமே நடந்துன்னு நடக்காது. எதுவுமே வந்து ஒரு விஷயத்தை 21 நாள் தொடர்ந்து பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு அது ப்ராக்டிஸ் ஆகுன்றாங்க. நம்ம 2 நாள் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் ரிசல்ட் எதிர்பார்ப்போம். இப்போ கூட நியூ இயர்க்கு எல்லாமே ஒரு 1 வீக் எல்லாம் பண்ணிவிடுவோம் சூப்பராக. இல்லை அதிகபட்சம் 1 மந்த். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அதே மாதிரி பழைய மாதிரி எழுந்துக்கிறது, ஹெல்த்து பற்றி கவலை கிடையாது, ஒரு எக்ஸசைஸ் கிடையாது, அப்படியே நம்ம விட்டுடுவோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இது நம்ம ஹெல்த்து நம்ம யாருக்கோ பண்ணல, இது நமக்காக பண்ணுறோம். ஸோ யாரையும் நம்ம ப்ளேம் பண்ண வேணாம். இதில் நம்மளை நாமே தான் ப்ளேம் பண்ணிக்கணும். நான் தான் இதுக்கு காரணம். இப்போ ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மூட்டு வலின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாப்பிட்ட சாப்பாடா? நம்ம தான் காரணம். நமக்கு தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இந்த ஒரு லைன் மைண்டில் வச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொன்றுமே பொக்கிஷமாக இருக்கும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம். இந்த ஒரு வேர்டில் வந்துட்டு நான் பண்ணுற தவறால தான் இந்த வலி வந்திருக்கு, இதுக்கு நான் தான் காரணம் நீங்கள் அக்செப்ட் பண்ணாலே அது தன்னால் சரியாயிடும். அப்போ அக்செப்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சடனாக பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு ரொம்ப ஹோம் ரெமெடி ஏதாவது வரும், அது பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் அந்த மைண்டை அங்கே கொண்டு போயிட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான வேலையும் பண்ணுவீங்க, அது சரியாயிடும். அது இல்லாமல் நான் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கேன் ஆஃபீஸில், நிறைய வேலை, அதனால் எனக்கு வந்துடுச்சுன்னு நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. அது வந்ததுக்கு காரணம் தேடுறீங்க. நீங்கள் தான் காரணோடதை அக்செப்ட் பண்ணிடணும். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டுனா அது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ரூஃப் ஒன்று கேட்பாங்க. இப்போ வந்து இந்த 2024ல நீங்கள் என்னென்ன விஷயம், ஏன்னா எல்லாருமே சந்தோஷம்ன்றது சொல்ல முடியாது, எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ரகிள் தாண்டி தான் வருவாங்க. அப்போ நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் பிளான் பண்ணி 2023ல பிளான் பண்ணி 2024ல உங்களுக்கு என்னென்ன சக்ஸஸ்லாம் நடந்தது? ஒரு சிலது நடந்து, ஒரு சிலது இப்போ 24 முடிகிற டயத்தில் அதுக்கு உண்டான எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு. 25 வச்ச உடனே அதை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். ஒரு பிஸ்னஸ்க்கு பண்ணோம், அது அப்படியே தள்ளி 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 போயிட்டு லோன் கிடைக்காம அப்படி இப்படின்னு போயிட்டு இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். அப்போ அவ்வளோ பொறுமை வேணும்னு நான் சொல்கிறேன். டெய்லியும் பண்ணுறோம், அதுக்குண்டான வேலைங்க நடந்துட்டு தான் இருக்குது. யாரோ பண்ணுற தப்பால் இப்போ நம்ம அவங்கள ப்ளேம் பண்ணவே முடியாது. பேங்க் மேனேஜர் திடீர்னு 1 வாரம் 10 நாள் லீவில் போகிறாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்த பிறகு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்மளை கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு, ஆனால் நம்மளோட பொறுமை, நம்ம அந்த தாட் போட்டோலே அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்னுட்டு. ஸோ கொஞ்சம் லேட் ஆனாலும் அதை ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம். அந்த மாதிரி சரி, நான் நிறைய சுவிட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்பயாவது ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா அந்த தெம்புன்ற வேர்டு, அதுக்கப்புறம் இந்த டிவைன் கவுண்ட், அதுக்கு நான் இப்போ சொன்னேன் இல்லையா கோல்டன் சன்ரைஸ், அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இல்லையா. டிவைன் மேஜிக் பிகின்ஸ் நான் சொன்னேன்னா அந்த ஒரு மேஜிக்காக ஒரு சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய நம்பிக்கைகள் தான். இது எல்லாமே ஏதோ சொல்கிறீங்க, இங்கே வரவங்களுக்கு கூட இங்கே வந்தால் சரியாயிடுமா, வழியில் அவ்வளோ வராங்க, சரி பண்ணும்போது கூட வீட்டுக்கு போனால் வந்துடுமா வலி, அந்த தாட்டு தான் இருக்குது. பட் வந்துட்டு இப்போ சரியாயிடுச்சு நமக்கான போன பிறகு வருமா, அப்போ ஏன் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? அது இது ஒரு நெகட்டிவ் தாட் தானே. அது கண்டிப்பாக அதுக்கான க்ரோத் இருக்குன்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? கண்டிப்பாக க்ரோத் இருக்குன்னு நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப கிளியராக வச்சுக்கணும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். இது நான் பண்ண போகிறேன், இதில் கண்டிப்பாக எனக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்றது நான் முதல்ல நம்பணும்.
இது பண்ணுறேன், இதை கொஞ்சம் அதை கொஞ்சம், ஒரு ஒரு 6 மாதத்துலேயே ஒரு 5 வகையான பிஸ்னஸ் பண்ணுவாங்க. எதுலேயுமே அவங்க ஷைன் ஆக மாட்டாங்க. அதில் ஏதாவது 1 2 இல்லை 1 செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நான் எப்படியும் வந்து அச்சீவ் பண்ணுவேன், அதுக்கு என்னென்னு ஹோம்ஒர்க் பண்ணணும். சடனாக எடுத்தோன்னு ஒரு வேலையை ஆரம்பிக்கக்கூடாது. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது பண்ணால் இதோட விளைவு எப்படி இருக்கும், எனக்கு இவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, அந்த மாதிரி தான் பிஸ்னஸ். இப்போ ஹெல்த்து கூட ஏதோ ஒன்று வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே சரியாயிடணும்னா அதில் பல வருஷமாக இருக்கும், திடீர்னு அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அது எப்படி, அது ஒரு ராங்கான ஒரு இது தானே, உடனே எப்படி சரியாகும்? அதுக்கு உண்டானது கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வந்துட்டு ஒரு பிரச்சனை வராங்க, ஒரு ஹெல்த் இஷ்யூன்னா முதல்ல வயிறு க்ளீன் பண்ணணும். வயிறு குடல் சுத்தப்படுத்திட்டாலே அடுத்து எடுக்கிற மெடிசினோ இல்லை நம்ம சொல்கிற அந்த இதெல்லாமே அப்போ தான் வேலை செய்யும். எடுத்த உடனே நான் 2 நாள் ஆயில் புல்லிங் பண்ணேன், அப்படியே தான் இருக்குது, ஹீட்டே குறையலாம், எப்படி குறையும்? எத்தனை வருஷமாக இருக்குது, எத்தனை வருஷமாக நான் மிட் நைட்டில் சாப்பிட்றேன், தூங்குறதே இல்லை, கண்ணெரிச்சல், இவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரணும். நம்ம எடுத்த உடனே அப்படியே எல்லாம் மேஜிக்காலாம் நடக்காது. மேஜிக்காக நடக்கிறதுக்கு நம்ம முதல்ல அதுக்கு ரெடியாக இருக்கணும்னா நம்மளை சுற்றி அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நல்ல மேஜிக்காக நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். சுவிட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அற்புதம் பண்ணும். நீங்கள் அதை ரெகுலராக சொல்லணும். என்றைக்கோ ஒரு நம்ம சொல்லும்போது வீடியோ பார்த்துட்டு 4 நாள் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. கண்டினியூவாக காலையில் எழுந்தது ஒரு தாட் போட்டுடணும், இந்த டே ஃபுல்லாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், இந்த டே ஃபுல்லாக நான் எடுத்துருக்கிற எல்லா வேலையும் நல்லபடியாக முடிப்பேன். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நன்றி சொல்லணும். அன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து யாரை பார்த்தோம், யாரெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணாங்க, யாரெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தினாங்க, அவங்களுக்கும் ஒரு ஃபர்கிவ்னஸ் கொடுத்துடணும். இது வந்து ஒரு ரொம்ப டிசிப்ளினான ஒரு லைஃப்பை கொண்டு போகணும். மேடம், நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷனாக எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க மேடம். பட் நியூ இயர்னு வந்துட்டே பார்த்தீங்கன்னா நைட்டு கொண்டாட்டம் தான் இருக்குது. 12 மணிக்கு மேலே எங்கே போயிட்டு வரலான்னு இருக்குது. வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு லைஃப் ஸ்டைலே மாறி போய் கிடக்குது. ஆனால் இந்த லைஃப் ஸ்டைல் இவ்வளோ மாறினா கூட அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் வந்தால் சீக்கிரமாக அதுக்கான தீர்வு கேட்குறாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களோட கருத்தெல்லாம் என்ன? இது மாதிரி அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சமாவது வெளியே வரணும். நான் டெய்லி 1 மணிக்கு தான் பிரியாணி சாப்பிடுவேன்னா அப்புறம் எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அவங்களுக்கு? சரி, ஹெல்த்துக்கு இஷ்யூஸ் வராத வரைக்கும் ஓகே, ஹெல்த் இஷ்யூ வந்த பிறகு அப்போயாவது கொஞ்சம் மாறணும். நீங்கள் பண்ணுங்க, ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை, அப்போ கூட அந்த டைம் வேணால் ஒரு நைட் பிரியாணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாக்கிங் போகணும், நல்ல வெந்நீர் குடிச்சிட்டு படுக்கணும். பட்டை தட்டி போட்டு இல்லை பட்டை பொடி போட்டு அந்த தண்ணி குடிச்சேன்னா டைஜஷனுக்கு இல்லையா, அதை குடிச்சிட்டு இன்னும் அது ப்ராப்பராக இல்லைன்னா நீங்கள் வஜ்ராசனத்தில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்தா போதும். இந்த சிம்பிளாக ஒன்று சொல்லியிருக்கேன், இந்த 21 டைம்ஸ் இது அப்படி நல்லா அழுத்தும் போது இந்த வயிறு தசைகள்லாம் அழுத்தி 21 டைம்ஸ் இந்த கை பண்ணிவிட்டு அடுத்து இந்த கை ஒரே டயத்தில் 2 கை பண்ணி முடிச்சுட்டு இது நீங்கள் பண்ணும்போதே 2-3 ஏப்பம் வரும் பாருங்கள். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு முட்டுற அளவுக்கு. அப்போ இது பண்ணும்போது 2-3 ஏப்பம் வரும் அவங்களுக்கு, அந்த நெஞ்செரிச்சல் போகும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருப்பேன், டெய்லி இப்படி தான் இருப்பேன், எனக்கு மேஜிக்காக நடக்கும்னா கண்டிப்பாக நடக்காது. உங்கள் ஹெல்த்துக்காக நீங்கள் செல்லது வந்து கண்டிப்பாக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சொல்கிறது என்னென்னா, நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், கண்டிப்பாக குளிக்கணும். இதெல்லாம் போங்க, வேறு வழியில் நான் பண்ணுறேன், அப்போ தான் எனக்கு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் டயத்து கொஞ்சம் முன்னாடி 12 மணி 1 மணி போகிறது ஒரு 11 மணி அப்படி போய்ட்டு அட்லீஸ்ட் 11:30-12க்குள்ளே தூங்க ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக மாற்றிக்கலாம், நம்ம நினச்சேன்னா மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஃபோன் இருக்குது, ஃபோன் ரொம்ப முக்கியம்தான். அதில் உட்காந்துட்டு நான் ஷார்ட்ஸ் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம், அதில் மணிக்கணக்காக 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் உட்காந்துருக்காங்க. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன், நான் ரீல்ஸ் எல்லாம், அப்புறம் கூப்பிடலான்னு இருந்துட்டேன் மேடம். அப்போது நம்ம டைம் வந்து எப்படி போகுது பாருங்கள். ஆனால் இதே வந்து காலையில் இருந்து ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பார்த்து தோப்புக்கரணம் போடுங்கன்னா அதுக்கு டைம் இருக்காது. நம்மளோட ட்ரெடிஷ்னல் இது சொல்கிற பிள்ளையார் கூட்டும் தோப்புக்கரணமும் கண்டிப்பாக எல்லாருமே போடுங்க. தோப்புக்கரணம் போடும்போது அந்த அளவுக்கு காதை பிடிச்சி இழுக்கும் போது, காது தான் பிரெயினுக்கு பக்கத்தில் இருக்குது, காதில் வந்து 210 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது இழுத்து நீங்கள் பிடிச்சிட்டு காலை, நான் சொல்கிறது வெயிட் லாஸ்க்கெல்லாம் கால் கிராஸ் பண்ணி போட சொல்லுவேன். முதல் 10 நாள் நல்ல தோப்புக்கரணம் போட்டு அடுத்தெல்லாம் நீங்கள் காலை கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணணும். டெய்லி 5 நிமிஷத்தில் பண்ணுறவங்க அது ஒரு 10-20 நிமிஷம் எடுக்கும், இதுவாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சிலது பண்ணும்போது ஹெல்த்து வந்துட்டு சடனாக இவ்வளோ நாள் நான் பண்ணிட்டு இருந்தது எடுத்த உடனே வந்துடுறது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அதை பண்ணணும், மாற்றணுன்றத காலையிலேருந்து முதல்ல எந்த இதுக்கும் மெயின் வந்து குடலை வந்து சுத்தப்படுத்திட்டு தான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு ரிசல்ட் வரும். இது வந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் பண்ணணும். பல வருஷமாக பண்ணாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி, இல்லை விளக்கெண்ணெய் குடிக்கலாம், அதெல்லாம் பழக்கம்னா நாட்டு மருந்து கடையில் மருந்து கிடைக்கும், குடல் சுத்தப்படுத்துறது, அதை வாங்கி எடுத்துக்கோங்க. அந்த டே ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருங்க, லைட்டாக மோர் சாதம் சாப்பிட்டு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிங்க. இப்போ நியூ இயர் கொண்டாட்டம் கூட இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கே பண்ணணும்ல, அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் கேக்கு அது இதுன்னு சாப்பிடுங்க. அடுத்து ஒரு 2 நாள் அதை பண்ணிக்கோங்க. ஏன்னா புது வருஷம் வச்சிடுச்சு இல்லை, வச்சதுலேருந்தாவது ஹெல்த்தை நம்ம பார்த்துப்போம்.
ஓகே. இந்த ஹெல்த் ரிலேட்டடாக எந்த இது கேட்டாலும் நான் எப்போ வேணால் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஓகே மேடம், இது நீங்கள் சொல்லும்போது இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஒரு டூத் பேஸ்ட் வாங்கி கையில் தடவுறது, காபி பொடி போட்டு முகத்தில் தடவுறது, இது மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மளிகை சாமாவே வீட்டில் தங்க மாட்டேது. சாப்பிட்றமோ இல்லையோ எல்லார் கையிலும் இது தடவிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஒருத்தன் வந்து என்ன சொல்ல, டாய்லெட்டில் வந்து நீங்கள் பெரிய கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து ஊற்றுங்கன்றான். அப்போ வந்து நம்ம வந்து இது சொல்கிறவங்க டாக்டராக நமக்கு தெரியாது, பட் ஆனால் நம்ம வந்து பிளைண்டாக அதை ஃபாலோ பண்ணுறோம். பட் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ப்ராப்பராக... ஒன்றும் இல்லை, நீங்கள் கோயிலுக்கு போவீங்களா? கோயிலில் போய் அபிஷேகம்லாம் பார்த்துருக்கீங்களா? அபிஷேகம் சிலை மேலே ஊற்றுற எல்லாமே, இறைவனுக்கு பண்ணுற எல்லாமே நமக்கும் அழகு தான் கொடுக்கும். அதெல்லாம் பண்ணி முடிச்சு அந்த அலங்காரம் பண்ணும்போது ஒரு அழகு இருக்கும் பாருங்க. அந்த எல்லாமே நம்ம யூஸ் பண்ணும்போது அதே அழகு நமக்கு கிடைக்கும். எப்படின்னா அந்த தேன், பால், நெய்யெல்லாம் நிறைய பேருக்கு ஃபேஸ் போடணும்னு தெரியாது. பஞ்சாமிர்தம் அதெல்லாம் வந்து வீட்டில் அதெல்லாம் மிச்சம் மீதியாக இருக்கிற பழங்கருந்து நிறைய இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு தூக்கி போடுற அந்த தோல்லாம் ஒரு மிக்சியில் ஓட்டி அதில் கொஞ்சம் தேன் போட்டு கலந்து முகத்தில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு அலம்பிக்கலாம். ஸோ சுவாமிக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே நம்ம பண்ணலாம். நெய்யெல்லாம் பழக்கமே கிடையாது. நான் இப்போது இதுக்கு முன்னாடி வீடியோவில் பியூட்டி டிப்ஸ் கொடுத்துருந்தால அந்த நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸை வந்துட்டு அழுத்தும் போது நல்லாயிருக்கும், இவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நெய் போட்டுமா அதுக்கு மேலே சோப் போட்டு தேய்க்காமல் கடலை மாவு, வைத்த மாவு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம இது பண்ணிக்கலாம். சாதம் வடித்த தண்ணி, நிறைய டிப்ஸ் இதெல்லாமே பண்ணிட்டு தான் சொல்கிறேன். இப்போ அப்படியே எல்லாம் பண்ணும்போது நமக்கு சில விஷயங்கள் வரும்போது மெனோபாஸ் டயத்துலலாம் வந்துட்டு நமக்கு ஈஸ்ட்ரோஜன் குறையும் போது சில ஸ்கின் இஷ்யூஸ் வரும், ஸ்டமக் நிறைய விஷயங்கள் வரும். லேடிஸ்க்கு அது தெரியாது. அழகான முகத்தில் கூட அந்த இதெல்லாம் கூட வரும். இப்போ எனக்குமே வந்துட்டு அதுக்கு உண்டானதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி கொஞ்சம் போல் திராட்சை, காஞ்ச திராட்சை அது சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது எல்லாமே. நமக்கு அந்த விட்டமின் ரொம்ப கம்மியாகும் போது ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும்ல. விட்டமின் டிக்கு நீங்கள் வெயிலில் தான் உட்காரணும் அப்படின்னா போகணும், 10-20 நிமிஷம் உட்காந்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாளாவது மொட்டை மாட்டில் போய் உட்காந்துக்கலாம். ஓகே. அதாவது இப்போ வந்து புதுசாக வந்து விட்டமின் இ டேப்லெட் ஒன்று, கிரீன் கலர் டேப்லெட் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் நஞ்சத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபேஸ்க்கு போடுறாங்க, அது ஃபேஸுக்கு போடுறாங்க. சில இதெல்லாம் அதெல்லாம் தேங்காய் எண்ணெயில் போட்டு பண்ணுறாங்க, ரிசல்ட் இருக்கு, பண்ணுறாங்க. இது எதுவுமே வேணாம், சுத்தமான தேங்காய் எண்ணெய் போட்டாலே அதே ரிசல்ட் தான் கொடுக்கும். ஓகே, கொடுக்கணும். அவங்களோட நம்பிக்கை தானே அதில். இது போட்டோன்னா இது நல்லா இருக்கு, சரி நல்லா இருக்குன்னா போட்டுக்கலாம். உள்ளுக்கு எடுக்காம வெளியே யூஸ் பண்றாங்களா? அப்போ சந்தோஷம் மேடம். அது அவங்க போட மாட்டாங்க மேடம், வீட்டில் உள்ளவங்க கிட்ட தானே போட்டு காமிக்கிறாங்க. அவர் தானே பாதிப்பாகிறாரு. வீட்டில் ஏதோ ஃபுட் ஐட்டம் பார்த்தா கூட அவங்க பண்ணி டேஸ்ட் நம்ம கிட்ட தானே கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து சூப்பராக இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹாப்பியாக இருங்க. இந்த நியூ இயரில் சின்ன சின்ன ரெசல்யூஷன் எடுங்க. பெருசாக நம்மளால ஃபாலோவே பண்ண முடியாது. ஒரு மாதத்துலேயே இல்லை 10 நாளே விட்டுடுறதெல்லாம் நமக்கே தெரியும். நம்ம மனசாட்சிப்படியே உட்காந்து இதை எடுக்கிறோம், இதனால் முடியுன்றது சின்ன சின்னதாக ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒன்று எடுத்து நீங்கள் அழகாக 6 மாதம் நல்லா போதுன்னா இன்னொரு 2-3 ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஹெல்த்துக்காக நான் ஒன்று எடுத்தேன், இதை எடுக்கும்போது எனக்கு நல்லா இருக்கு, காலையில் வந்து டீ காஃபியை கட் பண்ணிட்டேன், இதெல்லாம் குடிக்கிறேன், வெறும் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறேன், இதெல்லாம் குடிக்கும்போது நான் நல்லா இருக்கு, மோஷன் ஃப்ரீயாக போகுது, ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து கூட இன்னும் வேறு ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் சொல்கிறது வாரத்தில் ஒரு நாள் 15 நாள் ஒரு தடவை விரதம் இருங்க. அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இல்லைன்னா ஒரு வேளை விரதம் இருங்க. மேலே மேலே நிறைய சாப்பிட்றோம், இப்போ நிறைய சாப்பிட்றோம், நிறைய வியாதிகள் வருது. வயிறுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கொடுக்கணும். நம்ம ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிடலாம், தப்பே கிடையாது. அப்போ பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நைட் நான் சாப்பிடலாம், தூக்கமே வராதுன்றாங்க. எல்லாம் சும்மா அவங்க அப்படி நம்புறதுனால அது மாதிரி நினைக்கிறாங்க. சாப்பிடாம இருந்து பாருங்கள். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு இல்லை 7 மணிக்கு ஏதாவது கஞ்சி சாப்பிட்டு நல்ல தூக்கம் வரும். ப்ராக்டிஸ் பண்ணல நம்ம இத்தனை வருஷமாக பண்ண தெரியும் நமக்கு. ஆமாம் மேடம். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உணவுல தான் வருது. ஆனால் நம்ம தெரிஞ்சவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஐயோ அந்த டாக்டர் வேணாம்ப்பா, நான்வெஜ் சாப்பிட வேணான்றாரு, இந்த டாக்டர் வேணாம்ப்பா, சாப்பிடக்கூடாதுன்றாங்க. கடைசியில் டாக்டரை தான் சொல்கிறாங்களே தவிர அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்களா? நல்லா இல்லையே, அதுதானே பிரச்சனை. நல்லா சாப்பிட்றோம், நிறைய ஏர்ன் பண்ணுறோம், நல்லா சாப்பிட்றோம், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும்ல. ஏன் இல்லைன்னா கேப் கொடுக்காம சாப்பிட்றோம். ஓகே, கேப்பே கொடுக்கறதுக்கு இல்லைம்மா. காலையில் அப்படியே வயிறு ஃபுல்லாக கேஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரி 11 மணி வரைக்கும், அப்புறம் ஏதோ லைட்டாக சாப்பிட்டு மதியம் கூட பரவாயில்ல. நைட்டு ஹெவியாக சாப்பிட்றாங்க, இது அப்படியே தலைகீழாக மாறணும். காலையில் நல்ல ஹெவியாக சாப்பிடணும், மதியம் கொஞ்சம் லைட்டு, நைட் ரொம்ப லைட்டாக சாப்பிடணும். இதுதான், இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணாலே போதும் எல்லாத்துக்கும். சூப்பர் சூப்பர் மேடம். அப்புறம் 15 நாளுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக உபவாசம் இருக்கணும். ஓகே ஓகே, அதுதான் பெரிய உபவாசம் பரம ஔஷதம்னு சொல்லுவாங்க. அந்த பட்டினி கிடப்பதான் மிக சிறந்த ஒரு நோய் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு விஷயமே. மேடம், இப்போ வந்து இப்போ சாய் அக்குபஞ்சர் சென்டர்ன்றது வெறும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்களா, இல்லை இப்போ வந்து நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்கோம். டயட் சார்ட் கொடுக்குறோம். டயட்டிஷியன் ஒருத்தவங்க வர்றாங்க,
அதுக்கப்புறம் இங்கே பாத கூசா தெரப்பின்னு நடக்குது, ஃபுல்லாக பாதத்துக்கு வர்ம சிகிச்சையும் நடக்குது. ஸோ இது எல்லாமே இப்போ ஒருத்தர் வந்து நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும், லைஃப்பில் வந்து ரொட்டீனாக நான் இப்படி சாப்பிட்ணுன்னா அதுக்கு உண்டான கவுன்சிலிங் கொடுக்குறோம். அவங்களோட லைஃப்பில் வந்து அடுத்த லெவல் ஹெல்த்தியாக போகிறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் இங்கே நடக்குது. இங்கே வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். எல்லா வித அரிசியும் கிடைக்கும், அவங்களுக்கு என்ன வேணுமோ. இப்போ சுகருக்குன்னா அதுக்கு உண்டான ஒரு கஞ்சி மாவு அந்த மாதிரி நிறைய கிடைக்குது. ஒன்ஸ் வந்து இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்தில் வந்துட்டு அவங்கள விட நாங்கள் கேர் ரொம்ப எடுப்போம். சூப்பர் சூப்பர். இங்கே வர டாக்டர்ஸும் அப்படி தான். அவங்களுக்கு வந்து பாருங்கள், கால் வலிக்கு தான் வர்றாங்க, மூட்டு வலிக்கு. ஸோ அவங்களுக்கு நெக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கையே தூக்க முடியல, அது 10 வருஷமாக இருக்குது, அதை விடுங்கன்றாங்க. ஸோ அதையும் சரி பண்ணி தான் அனுப்புகிறோம். மேடம் நீங்கள் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இப்போ மருந்து வாங்குறத விட அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. ஒன்ஸ் ஒரு சிட்டிங் வந்துட்டு அப்புறம் இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் எதாவது மிச்சப்படுத்த முடியுமா? ஏன்னா மருந்து வாங்க அது எப்படி அவங்களுக்கு எப்படி நீங்கள் கொடுப்பீங்க மேடம்? நான் கொரியர் அனுப்பிட்டு இருக்கணும். இப்போ அவங்க வராங்க, இந்த ரைஸ் நான் இப்போ கைக்குத்தல் அரிசி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன், எல்லாத்தையும் மாற்ற பார்க்குறேன். மாப்பிள்ளை சம்பா அரிசிலாம் அந்த அளவுக்கு ஹெல்த்தியானது. ஒவ்வொரு குடல் வாழைன்னு ஒரு அரிசி, குடல் சம்மந்தப்பட்ட இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குங்களா, அந்த அரிசி வந்து அவ்வளோ நல்லது, குடலுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும், குடல் நல்ல வேலை செய்யும். அது அந்த அரிசி எடுக்கும் போதே அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த அரிசியில் வேணால் இதுக்காக அவங்க 1 கிலோ வாங்குறதுக்கு இங்கே வாங்கலாம் சொல்ல கொரியர் அனுப்பி விட்டுருவோம், ஜிபே பண்ணாங்க. அது மாதிரி நிறைய அவங்களுக்கு ஈஸியாக எப்படிலாம் பண்ண முடியுமா பண்ணுறோம். எவ்ரி டியூஸ்டே சாட்டர்டே எங்கள் தெரப்பி நடந்துட்டு இருக்கு. நடுவில் வேணும் எனக்கு தேர்ஸ்டே தான் முடியும், சண்டே தான் முடியும்னா அவங்க முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அது மாதிரி இங்கே நிறைய ஹெல்த் டிப்ஸ் கிடைக்கும். அதாவது வீட்டில் இருந்தபடி அவங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு கூட இங்கே சொல்லிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். ஒன்ஸ் 2-3 சிட்டிங் வந்துட்டாங்க, வர முடியலன்ற பட்சத்தில் திடீர்னு ஒருத்தர் பெயின்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுவோம்? அதில் வந்து நிறைய தெரப்பிஸ் இருக்குது, அது அவங்களுக்கே பண்ணுற மாதிரி சீட் தெரப்பிலாம் ஃபோனில் ஓவர் த ஃபோன்லேயே சொல்லி பண்ணி. மேடம் இப்போ நீங்கள் வந்து மல்டிபிளாக நிறைய தெரப்பிஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க மேடம். குறிப்பாக இங்கே வந்தால் மேக்ஸிமம் இதுக்கு அதிக ரெமடிஸ் கிடைச்சிருக்குன்னா நீங்கள் எதெல்லாம் வந்து சொல்கிறீங்க? இப்போ வந்து பாத சிகிச்சைன்னா நடக்கிறதே கிடையாது, நரம்பெல்லாம் வந்துட்டு சுருண்டுட்டு பிளட் ஃப்ளோ சரி கிடையாது. இந்த பாதத்தில் வந்துட்டு மொத்த தலையிலேருந்து எல்லா உடம்புல இருக்க அத்தனை ஆர்கனுடைய எண்டும் அங்கே தான் முடியுது, கை பாதத்துலேயும் கால் பாதத்துலேயும். ஸோ அங்கே வந்துட்டு ஆயில் போட்டு, ஹெர்பல் ஆயில் போட்டு மசாஜ் கொடுத்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. இந்த ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் வந்து கொடுக்கும்போது அந்த ஐ ஏரியா, லிவர் ஏரியா அதுக்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்கும்போது எங்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் அங்கே ரொம்ப பெயின் இருக்கும். ஸோ அதை படிப்படியாக அந்த பெயின் குறையும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே நல்ல எனர்ஜி ஆகும், டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும், மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயாக போகும், யூரின் வந்து இந்த சரியாகவே போகாது, ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவைன்றதுலாம் நல்லா ஃப்ரீயாக அந்த யூரின் போகிறது. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன எடுத்துக்கலாம், ஈவினிங்கில் பார்லி வாட்டர் எந்த டைம் எடுக்கலாம், அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம். ஸோ மேஜர் அது பண்ணும்போது உங்களுக்கு ஷோல்டருக்கு உண்ட லாக் கல்ல ரிலீஸ் பண்ணி விட்டுரும். நெக் வந்துட்டு லாக் ஆயிருக்கும், பல வருஷமா இங்கே அப்படியே வந்துட்டு தொட்டாலே வலிக்கும், அவங்களுக்கு கல் மாதிரி ஆயிருக்கும் ஷோல்டர்லாம். ஏன்னா மொத்த அவங்களோட ப்ரெஷர்லாம் அங்கே தான் போய் நிற்கும். மேலே 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 பெயின் கில்லர் போடுவாங்க, கொஞ்சம் சரியானது விட்டுருவாங்க, தைலம் தேய்ப்பா அப்படியே விட்டுருவாங்க, பல நாள் பிரச்சனை. ஸோ அதெல்லாமே வர்மால் இப்போ சரி பண்ணிட்டு. சூப்பர் சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். ப்ளஸ் யாருக்கு எது தேவையோ அதை கொடுத்துட்டு இருக்கும். ஒருத்தருக்கு லைட்டாக தான் பிரச்சனை இருக்குன்னா அக்குபஞ்சர் அவங்களுக்கு 2-3 செட்டிங்லேயே சரியாயிடும். ப்ளஸ் சாப்பாட்டில் கொஞ்சம் மாற்றி விட்டுருவோம். இல்லை ரொம்ப நாள் இந்த பெயினோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வருமா மாதிரி வரும். சூப்பர் சூப்பர் மேடம். மேடம் வந்து சூப்பராக வந்து ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எப்படி எடுக்கணும், அப்புறம் பொறுமை எவ்வளோ முக்கியம், அது இல்லாமல் ஒரு உணவு பழக்கத்தில் எப்படி வந்து குடும்பத்தோட ஒற்றுமையாக இருந்தால் நடக்கும், அது இல்லாமல் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் சொல்லியிருக்கீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக வந்து பாத கூசா அந்த சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புக்கு வரும் முன்னே காப்போம் அப்படின்ற விஷயம் தான் மெயினாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மேடம். மெயினாக நிறைய பேர் உங்கள் மூலமாக பெனிஃபிட் அடையணும். நானும் உங்கள் கூட சேர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணணும் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். நன்றி நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ மேடம்.